நடிகர் விஜய் அவர்கள் நல்ல ஒரு நடிகர், சிறந்த மனிதர், அவர் ஒரு ஆல்ரவுண்டர்னு நடிகை சிம்ரன் அவர்கள் பேசியிருக்காங்க. பிரபல நடிகை சிம்ரன் அவர்கள் தளபதி விஜயுடன் பல வெற்றி படங்களில் நடித்த அனுபவம் பற்றி சமீபத்தில் மிகப்பெரிய அளவில் அவருடைய அரசியல் பயணம் பற்றியும் பேசியிருக்கிறாங்களாம். இதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, விஜய் ஒரு நல்ல நடிகர், டான்சர், சண்டை காட்சிகள் எல்லாம் அவ்வளவு அற்புதமாக நடிப்பார், ஒரு ஆல்ரவுண்டரு, அரசியலிலும் அவர் நிச்சயமாக சிறப்பாக செயல்படுவார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. விஜய் அரசியல் களத்தில் நுழைய தயாராகி வரக்கூடிய நிலையில் சிம்ரனினுடைய இந்த கருத்துக்கள் ரசிகர்கள் மற்றும் அரசியல் பார்வையாளர்களிடையே உற்சாகத்தை அதிகரிச்சிருக்கு. சிம்ரன் சமீபத்தில் சசிகுமாரோடு இணைந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. மறுபுறம் விஜய் தற்போது ஜனநாயகன் படத்தில் நடிச்சு வராரு. இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வெளியாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கு. தொடர்ந்து எல்லோருமே விஜய் அவர்கள் இன்னுமே நல்லா நடிச்சா, நிறைய திரைப்படங்கள் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்துக்களாக இருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் இல்லை, இனிமேல் நான் படங்களில் நடிக்க போகிறது கிடையாது, முழு அரசியலில் தான் ஈடுபட போறேன்னு எப்போவோ அறிவிச்சிட்டாரு. இதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் ஒரு நல்ல நடிகர், அரசியலுக்கு போயிட்டா இப்படி ஒரு நடிகர் திரும்பவும் நம்மளுக்கு கிடைப்பாரா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லோருடையும் இருக்க தான் செய்து. என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோட இந்த வயசில் உனக்கு ஐஸ்வர்யா ராய் கேட்குதா அப்படின்ற மாதிரி சரத்குமார் அவர்களை சீமான் அவர்கள் கலாய்ச்சிருக்காருன்ற மாதிரியான செய்திகள் வெளியாக இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கவர் தான் யாருன்னா சீமான். இவர் சென்னையில் நடைபெற்ற பரமசிவன் பாத்திமா படத்தில் இசை வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாரு. தனது நெருங்கிய நண்பருடன் நடிகருமான சரத்குமாருடன் நகைச்சுவையான உரையாடலை பகிர்ந்து கலகலப்பான பேச்சாளர் கூட்டத்தை மகிழ்விச்சிருக்கிறார். இந்த விழாவில் சரத்குமார் அண்ணன் என்று அன்பாக அழைத்து அவருடன் நெருக்கமான நட்பை வெளிப்படுத்தினார். மேலும் பொன்னியின் செல்வன் திரைப்படம் வெளியான போது விமான நிலையத்தில் நடந்த ஒரு உரையாடலை நினைவு கூர்ந்து விழாவிற்கு வருகை தந்தவர்களுக்கு சிரிப்பலை ஏற்படுத்தினார். நான் எப்போதும் சரத்குமாரை அண்ணன் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு ரொம்பவே நெருக்கம். பொன்னியின் செல்வன் திரைப்படம் வெளியான சமயத்தில் விமான நிலையத்தில் சரத்குமாரை சந்தித்தேன். அப்போது நான் அவரிடம் நகைச்சுவையாக, அண்ணா உனக்கு இந்த வயசில் ஐஸ்வர்யா ராய் ஜோடி கேட்குதான்னு கிண்டல் பண்ணேன். அதற்கு அண்ணன் சரத்குமார், உனக்கு பொறாமைடா என்று சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாராம். அதோட உடலை நல்லா வச்சுக்கிட்டா எந்த வயதிலும் சாதிக்கலாம்னு உற்சாகமாக சொன்னது சீமான் பகிர்ந்தார். இந்த கதையை கேட்டவுடன் விழாவிற்கு வந்திருந்தவர்கள் மகிழ்ச்சியில் ரொம்பவே பார்த்திங்கன்னா எல்லோருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். பரமசிவன் ஃபாத்திமா படத்தினை குடிமகன், பெட்டிக்கடை, பகிரி ஆகிய திரைப்படங்களை இயக்கிய இசக்கி கர்வண்ணன் அவர்கள் தான் இயக்கியிருக்கிறாராம். இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா முக்கியமான கதாபாத்திரத்தில் விமலும் நடிச்சிருக்கிறாராம். இந்த திரைப்படம் வருகிற ஜூன் 6ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.